ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு TNPSC குரூப் 1, 2, 3, 4 டெட் TRB பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோட், பேஷன் லைட்ஸ் த ஃபயர் இன் எவ்ரி சோல். பேஷன் அப்படின்னா தீராத வேட்கை. ஏதாவது ஒரு விஷயத்தின் மேல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தீராத வேட்கை நம்மளுடைய சோலில், நம்மளுடைய ஆன்மாவில் ஒரு நெருப்பை மூட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு சாதனை செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த நெருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபயர் நம்மக்கிட்ட இருக்கணும், அப்போ தான் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஃபயர் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதன் மேலே ஒரு பேரார்வம், ஒரு பெரிய வேட்கை அது இருக்கணும். அதீத ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க, உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? பேஷன் லைட்ஸ் த ஃபயர் இன் எவ்ரி சோல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 2 வார்த்தைகளையோ அல்லது 2 சென்டென்ஸையோ ஒன்றாக இணைப்பதற்கு பயன்படக்கூடிய வார்த்தையை தான் நம்ம கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் அதை நம்ம இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏற்கனவே நம்ம அண்ட், பட், ஸோ அந்த மாதிரி சில கன்ஜங்ஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அல்தோ. இந்த அல்தோ அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம எந்தெந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த அல்தோ அப்படின்ற இந்த கன்ஜங்ஷனை நம்ம எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணலாம், 2 வார்த்தைகளையோ 2 சென்டென்ஸை இணைச்சி பேசுறதுக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஸ்கூல் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருப்பீங்க, அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாங்களா? பாருங்கள். We use conjunctions to join 2 parts of sentences. அதாவது 2 வாக்கியங்கள் இருக்கு இல்லையா? ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸையும் இன்னொரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸையும் ஒன்றாக சேர்ப்பதற்காக நம்ம இந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுவோம். அல்லது 2 சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் நம்ம ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னா இந்த கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்ஜங்ஷன்ஸ் கேன் பி யூஸ் டு கிவ் மோர் இன்ஃபர்மேஷன், கிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ், கிவ் ரீசன், கிவ் ரிசல்ட்ஸ் ஆர் கிவ் அன்எக்ஸ்பெக்டட் இன்ஃபர்மேஷன். இந்த கன்ஜங்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்மளுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை அது நம்மளுக்கு கொடுக்கும், இல்லைனா ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸை கொடுக்கும். இதுக்கு பதில் இன்னொரு மாற்று வழி அல்லது மாற்று கருத்து இருக்கும் இல்லையா, அதை கொடுக்கும். ஏதாவது ஒரு ரீசனை கொடுக்கும், நம்மளுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்மளுக்கு இந்த கன்ஜங்ஷன்ஸ் வெளிப்படுத்தும். அடுத்தது அந்த ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுப்பதற்கு இந்த கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு இந்த கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஜென்ரலாக எல்லா கன்ஜங்ஷனுமே எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம அல்தோ அப்படின்ற கன்ஜங்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அல்தோ இஸ் யூஸ்ட் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ஆர் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன். அல்தோ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, திடீர்னு எதிர்பாராமல் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம இந்த அல்தோவை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வேறுபட்ட வாக்கியங்கள், 2 வாக்கியங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குதுனாக்கா இதிலிருந்து வேறுபட்டு இருக்கும். அந்த மாதிரி 2 வாக்கியங்களை நம்ம ஒன்றாக இணைப்பதற்கு இந்த அல்தோ அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம நடுவில் எழுதலாம். அப்போ 2 வேறுபட்ட வாக்கியங்கள், ஒன்றோடு ஒன்று எதிர்மறையாக இருக்கக்கூடிய 2 வேறுபட்ட வாக்கியங்களை ஒன்றா இணைப்பதற்கு நம்ம இந்த அல்தோவை யூஸ் பண்ணலாம். அல்தோ இஸ் யூஸ்ட் ஃபார் கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ். அதான் வேறுபட்டது அப்படின்னா ஒரு வாக்கியத்திலிருந்து இன்னொரு வாக்கியம் அப்படியே எதிர்மறையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்களை நம்ம இணைச்சி பேசுவதற்கு அல்தோ அப்படின்ற இந்த கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க. Although is used for introducing a statement that makes the main statement in a sentence seem surprise. அதாவது கான்ட்ராஸ்டான 2 வாக்கியங்களை இணைப்பதற்கு நம்ம அல்தோவை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோமா. அடுத்தது நம்ம இந்த அல்தோவை எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா,
அதாவது ஒரு சர்ப்ரைசிங்கான ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறதுக்கு நம்ம இந்த அல்தோவை யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து சர்ப்ரைசிங் அப்படின்னா என்னது, ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பேசுவதற்கு அறிமுகப்படுத்துவதற்கு நம்ம வந்து இந்த அல்தோவை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த அல்தோக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. Although she doesn't like cooking, she prepares a lot of recipes for her children. அவளுக்கு குக்கிங் பிடிக்கலனாலும் அவள் குழந்தைங்களுக்காக அவள் வந்து நிறைய ரெசிபீஸை குக் பண்ணா அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங் இல்லையா. அவளுக்கு குக் பண்ணுறது பிடிக்காது, ஆனால் அவள் குழந்தைங்களுக்காக நிறைய டிஷ்ஷஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இங்கே வந்து நம்ம அல்தோவை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் இந்த ஸ்பீக்கர் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா, the speaker thinks that it is unusual to cook a lot of recipes if you don't like cooking. உங்களுக்கு வந்து குக்கிங் பிடிக்கல அப்படின்னாக்கா, பிடிக்காதவங்க ஒரு அதிகமான அளவு குக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு செயல் இல்லையா. யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு செயல் பிடிக்கல அப்படின்னாக்கா அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க குக்கிங் அவங்களுக்கு பிடிக்காது, ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க குழந்தைங்களுக்காக நிறைய ரெசிபிஸ் செய்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு திங்காக இதில் வந்து இருக்குது. அடுத்தது பாருங்க, we will be there by 10 o'clock although we have to attend the meeting. We will be there by 10 o'clock although we have to attend the meeting. நாங்கள் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் அங்கே வந்து 10 மணிக்கு இருப்போம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. Although I worked really hard, I did not get the promotion. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்திருந்தாலும் எனக்கு வந்து அந்த ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கஷ்டப்பட்டு வேலை செய்திருந்தா அந்த ப்ரமோஷன் கிடைக்கணும், ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செய்திருந்தாலும் அதுக்கு எதிரான ஒரு செயல் நடக்குது, ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்ற செயல். கான்ட்ராஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இல்லையா. அடுத்தது பாருங்க. Although Neha joined the company a year ago, she has been promoted thrice. Although Neha joined the company a year ago, she has been promoted thrice. அதாவது நேஹா வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி 1 வருஷம்தான் ஆயிருந்தாலும் அவளுக்கு வந்து 3 தடவை ப்ரமோஷன் கிடச்சிருக்குது. நம்ம அப்போ தான் போய் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடாது இல்லையா, கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இவளுக்கு வந்து பாருங்கள், ஒரு ப்ரமோஷன் வந்து உடனே கிடச்சிருக்குது, அதுவும் 3 தடவை கிடச்சிருக்குது ஒரே வருஷத்தில். இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இல்லையா. இதை சொல்கிறதுக்கு நம்ம வந்து இந்த அல்தோவை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். Although the sun is shining, it isn't warm. சூரியன் வந்து சூரிய ஒளி இருந்தாலும், சூரிய கற்றைகள் வந்து ஒளி வீசி கொண்டு இருந்தாலும் அந்த இடம் வந்து வார்மாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம். வெயில் ரொம்ப இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு வார்மான சூழ்நிலை இல்லை. ஆனால் சன் வந்து இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்படி இருக்கணும், அந்த சூழ்நிலை வார்மாக இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது. சன் இருக்குது, ஆனால் அந்த சூழ்நிலை வந்து வார்மாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளைமேட் வந்து வார்மாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கான்ட்ராஸ்டிங்காக இருக்கிற 2 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து இணைச்சி பேசுகிறதுக்கு நம்ம இந்த அல்தோவை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து சர்ப்ரைசிங்காக ஒன்று நடக்குது, இது நடக்காது ஆனால் வந்து அது நடக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அது நம்மளுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். இந்த மாதிரி 2 சென்டென்ஸை நம்ம இணைச்சி பேசுறதுக்கு நம்ம வந்து இந்த அல்தோவை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க. The information in the second sentence is different to and contrasts the information in the first sentence. அதாவது இதில் வந்து 2 இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இல்லையா இந்த சென்டென்ஸில். பாருங்க, the sun is shining அப்படின்னு சொல்கிறாங்க. சன் இஸ் ஷைனிங் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன், சூரியன் ஒளி வீசி கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறோம். அடுத்தது இட் இஸ்ன்ட் வார்ம் அப்படின்னு சொல்கிறோம், இது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது இட் இஸ்ன்ட் வார்ம் அப்படின்றது இன்னொரு இன்ஃபர்மேஷன். இந்த முதல் இன்ஃபர்மேஷன்லேருந்து 2வது இன்ஃபர்மேஷன் வந்து வேறுபட்டு இருக்கிறது, கான்ட்ராஸ்டாக இருக்குது, எதிர்மறையாக இருக்குது இல்லையா. சூரியன் ஒளி வீசி கொண்டிருக்கும் பொழுது அந்த இடம் வந்து வார்மாக இருக்கணும், இல்லை ரொம்ப ஹாட்டாக இருக்கணும். ஆனால் சூரியன் ஒளி வீசி கொண்டிருக்கிறது, அந்த இடம் வந்து வார்மாக இல்லை அப்படின்ற இந்த கான்ட்ராஸ்டான விஷயத்தை பற்றி நம்ம வந்து இந்த இடத்துல பேசுகிறோம். அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், எந்த கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம், although அப்படின்ற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்க. With that although sentence we can place the clause in a different order. இது வந்து ஒரு கொஸ்டின். although சென்டென்ஸில் 2 பார்ட் இருக்கும் இல்லையா, 2 வாக்கியத்தை ஒன்றா நம்ம வந்து இணைப்போம். அந்த மாதிரி எழுதும் போது அந்த ஃபஸ்ட்டு வாக்கியம் இருக்கும், செகண்ட் வாக்கியம் இருக்கும். இதை வந்து நம்ம இடத்த மாற்றிக்கலாமா, ஃபஸ்ட்டில் இருக்கிறத 2வதும் 2வதுல இருக்கிறத ஃபஸ்ட்டும் நம்ம போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் இல்லையா.
இப்போ இந்த although the sun is shining it wasn't warm அப்படின்ற இந்த சென்டென்ஸை பாருங்கள். இதில் 2 பார்ட் இருக்கும். the sun is shining அப்படின்றது ஒரு பார்ட்டு, it isn't warm அப்படின்றது ஒரு பார்ட்டு. although the sun is shining அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டு, it isn't warm அப்படின்றது செகண்ட் பார்ட்டு. நம்ம இந்த although-வை யூஸ் பண்ணுற இந்த சென்டென்ஸில் முதல்ல இந்த செகண்டில் இருக்கிற இந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டாக எழுதிட்டு இந்த although the sun is shining அப்படின்றது செகண்டாக எழுதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. Of course, both order are possible. 2 முறையிலையும் நம்ம வந்து எழுதலாம். அதாவது ஃபஸ்ட் இருக்கிற கிளாஸ் அல்தோன்னு ஆரம்பித்து அதுக்கப்புறமா 2வது பார்ட் அது கூட இணைக்கலாம். அல்லது 2வது பார்ட்டை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அல்தோன்ற சென்டென்ஸை நம்ம 2வதாக எழுதிக்கலாம் இல்லையா? பாருங்க, she prepares a lot of recipes although she doesn't like cooking. இது வந்து நம்ம முதல்ல பார்த்த சென்டென்ஸ் இல்லையா? பாருங்க, இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து although வந்து நம்ம முதல்ல எழுதிக்கிறோம். although she doesn't like cooking இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். she prepares a lot of recipes for her children இது வந்து செகண்ட் பார்ட் இல்லையா? இது செகண்ட் பார்ட், இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, she prepares a lot of recipes இது வந்து செகண்ட் பார்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்துடுச்சு. although she doesn't like cooking. அப்போ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்தது இந்த இடத்துல செகண்ட் பார்ட்டில் வந்துடுச்சு. அந்த இடத்துல செகண்டில் இருந்தது இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் போயிடுச்சு. ஆனாலும் மீனிங் மாறல பாருங்கள். she prepares a lot of recipes although she doesn't like cooking அப்படின்றதுல மீனிங் மாறல. அவள் வந்து நிறைய ரெசிபீஸ் அவள் வந்து தயாரித்தா அவளுக்கு சமையல் பண்ணுறது பிடிக்காமல் இருந்தாலும், அவள் சமையல் பண்ணுறது அவளுக்கு பிடிக்கலனாலும் அவள் வந்து நிறைய ரெசிபீஸை வந்து சமைச்சா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மீனிங் மாறாமல் இந்த although-வை யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். 2 இடத்துல ஃபஸ்ட்டு பார்ட்டை செகண்ட் போட்டாலும் செகண்ட் பார்ட்டை ஃபஸ்ட்டு போட்டாலும் மீனிங் மாறலை. நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கேன் யூ யூஸ் ஈவன் தோ ஷி டசன்ட் லைக் குக்கிங்? although அப்படின்னு சொல்லாமல் ஈவன் தோ அப்படின்னு நம்ம சொல்லலாமா? although she doesn't like cooking அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதுக்கு பதில் even though she doesn't like cooking அப்படின்னு நம்ம சொல்லலாமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி போட்டோம்னா இந்த சென்டென்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இந்த although இருக்கிற இடத்துல வந்து நம்ம இங்கே வந்து even though போடுறோம். she prepares a lot of recipes even though she doesn't like cooking. அவளுக்கு குக்கிங் பிடிக்காம இருந்தாலும் அவள் வந்து நிறைய ரெசிபி செய்தா அப்படின்னு சொல்கிறோம். மீனிங்கில் எந்த மாற்றமுமே இல்லை. அப்போ although-னாலும் even though அப்படின்னாலும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அதனால் although வர இடத்துல நம்ம வந்து even though-வை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். although is used to mean but or however when you are commenting on a statement. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து இந்த although-வை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தோம்னாக்கா பட் அப்படின்னு அர்த்தம், இல்லைனா however. அவங்களுக்கு அது பிடிக்கலனாலும் அவங்க அதை செய்தாங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது ஆனால் அதை வந்து அவங்க செய்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்லும்பொழுது இந்த although அப்படின்ற இந்த கன்ஜங்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். she felt he was wrong. அவர் தப்பு பண்ணுறாரு அப்படின்றது, தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றத இவ வந்து உணர்றா. although she didn't say so at that time. அவள் வந்து நேரடியாக அந்த நேரத்தில் அவர்கிட்ட சொல்லலைனாலும் அவள் உணர்றா அப்படின்னு நம்ம வந்து இதில் சொல்கிறோம் இல்லையா? இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த although அப்படின்ற கன்ஜங்ஷனை எப்படியெல்லாம் சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா? கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம வந்து இந்த although-வை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து சர்ப்ரைசிங் ஐடியாஸ் 2 நம்ம வந்து ஒன்றா சேர்க்கும்பொழுது நம்ம வந்து இந்த although-வை யூஸ் பண்ணலாம். இந்த although அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா பட் அல்லது however. இதுதான் இந்த although-க்கு மீனிங். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.